நீங்களோ மற்றவங்களெல்லாம் சொன்னால் மற்றவங்களெல்லாம் சொல்லிச்சு. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. இப்போ முன்னாடி ஆக்கினை யாருக்கெல்லாம் சொன்னாங்க? விசுவாசம் இல்லாதவங்களுக்கு, அப்புறம் மாம்சத்தின்படி செய்கிறவங்களுக்கு, அப்புறம் ஆவி இல்லாதவங்க, எல்லாத்துக்கும் தான் தண்டனை. ஆனால் நீங்களோ மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதியாக வச்சுக்கோங்க. அடுத்தது ரெண்டாவது, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அப்போ ஆக்கினை அடையாதவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விசுவாசத்துக்கு இதில் பேர் என்ன சொல்லிட்டா, மகா பரிசுத்தமான விசுவாசம். அதுக்குள்ள நம்ம உறுதியான. ரெண்டாவது, பரிசுத்த ஆவிக்குள்ள எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும். அந்நிய பாஷை பேசி ஆவியில் இணைஞ்சி ஜெபம் பண்ண வேண்டும். அடுத்தது, தேவனுடைய அன்பில் நம்மளை காத்து கொள்ளணும். அவருடைய அன்பை ருசிக்க நம்ம செய்ய முடியாது, பாவம் செய்ய முடியாது. அதில் காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கம் வேணும்னு காத்திருங்க. அதை அசட்டை பண்ணாமல் காத்திருக்கும்போது அவருடைய அன்பு இரக்கம் நம்மளுக்கு கிடைக்கும். அல்லாமலும், அடுத்தது 22, அல்லாமலும் நீங்கள் பகுத்து அறிவுள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடே ரட்சித்து. 23, மாம்சத்தால் கரைப்பட்டு இருக்கிற வஸ்திரத்தை பெருத்து தள்ளுங்கள். இப்போ என்ன சொன்னா, நீங்கள் பகுத்து அறியணும். இங்கே யாரு என்னென்ன, இவங்க தண்டனைக்குள்ளவங்களா, இவங்க கரை படிஞ்சவங்களா, இல்லாதவங்களா அப்படின்னு பகுத்து அறியணும். அப்புறம் சிலரை ரட்சிக்க முடியறவங்களா யார் பார்த்து அவங்க பாவத்துக்குள்ள விழாதபடி இழுத்து அவங்கள ரட்சிக்கிறதுக்கு நம்ம செய்யணும். ரட்சித்து அப்புறம் மாம்ச கரை பட்டவங்களோட நம்ம சேராமல் அந்த பாவம் மாம்ச ஆசையினால செய்கிற பாவத்தை பெருத்து தள்ளணும். 23